வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதில் எங்களுடைய அப்டேட்ஸ் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்கான மார்க்கெட் நியூஸஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் நியூஸ் கிடையாது. ஜப்பானுடைய ஜிடிபி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஜப்பானுடைய ஜிடிபி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து ஆஸ்திரேலியாவுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தென் பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் கேடுடைய ஸ்பீச் இருக்குது. ஓகே, ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நோ பிக் இம்பேக்ட், பெரிய இம்பேக்டாக நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. புதன்கிழமை இன்வென்ட்ரி இருக்குது, ஆயிலுக்கு இன்வென்ட்ரி இருக்குது. அண்ட் புதன்கிழமை வந்து ரொம்ப முக்கியமான டே. பவுண்டுடைய ஜிடிபி இருக்குது. அண்ட் தென் யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அடுத்த வாரம் வரக்கூடிய ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். 2.6 அப்படிங்கிறது இயர்லி இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2.9 இருந்தது. இந்த இன்ஃப்ளேஷன் நமக்கு கட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெடியூஸ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணுறது வேண்டியதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இன்னும் பேடாக அமையும். அண்ட் தென் புதன்கிழமைக்கு அப்புறம் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிபிஐ இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ஈரோவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இசிபி, அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஐ இருக்குது. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் 6 o'clock வரும். அதை விட நமக்கு வந்து ஓரளவு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் நியூஸ் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு 3 முக்கியமான நியூஸஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். யூஎஸ் சார்ந்து பார்த்தோம்னா 2 இன்ஃப்ளேஷன் ரேட் அண்ட் தென் பிபிஐ. அதே நம்ம வந்து யூரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வியாழக்கிழமை வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக லாஸ்ட் டைம் குறைச்சிருக்காங்க, இந்த முறையும் குறைப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஈரோக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக வர சான்சஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். பவுண்டுடைய நியூஸ் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். பெரிய லெவலில் பவுண்டை வந்து இது சேஞ்சஸ் இருக்காது ஜிடிபி. ஓகே, ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டாலருடைய சார்ட் பார்க்கும்போது லாஸ்ட் நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஓரளவு ரெக்கவர் ஆயிருந்து மார்க்கெட். ஆக்சுவலாக டேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 160லேருந்து 140க்குள்ளே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 140க்கு வரும்போது மார்க்கெட் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், ஒன்றும் பெரிய ட்ராப் அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய நான் ஃபார்ம் பேரோலில் இருந்த ரேட் ரிவர்ஸ் பண்ணதை விட இது வந்து ஒரு பாசிட்டிவான மூவாக இருந்தனால டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் திருப்பி ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய புல்லிஷ் மூக்கான வேவா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு கரெக்ஷன் பையை தான் மார்க்கெட் வந்து இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ ஒரு வீக் சார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்விங் ஹை அண்ட் லோக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த லோவை நம்ம வந்து இதுக்குள்ள தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஃபேக்டர் வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த லோ வரைக்கும் வரலாம், அல்லது இந்த லோ பிரேக் ஆகும்போது தான் இது மிகப்பெரிய ட்ராப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். ஓகே, அப்படி போனாலும் பக்கத்தில் டக்குன்னு இன்னொரு சப்போர்ட் இருக்கு, பட் ஆனால் டவுன் சைடில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இல்லை. இப்போ இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. அதனால நமக்கு ஒரு கரெக்ஷன் பை வந்துட்டு திருப்பி வந்து இந்த லோவை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிளும் அதிகமாக இருக்கும். அது வந்து வீக்கில் பார்க்கணும். அப்கமிங் மார்க்கெட்டில் ஒரு 1 or 2 weeks கழிச்சு இதெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்குதான்னு பார்க்கணும். ஆஃப்டர் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் என்ன நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷனில் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து இப்போ ஒரு புலிஷ் மூவ் கொடுத்தனால அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு 4 hour சார்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 hour சார்ட்டில் இதுதான். ஸோ இப்போ இந்த இடம் வந்துட்டு இந்த இடம். ஸோ இதை நான் வந்து ஒரு லைனாகவே வரைஞ்சி வைக்கிறேன்.
இப்போ ப்ரைஸ் வந்து இந்த டாப்ஸ், ஓகே, இந்த டாப்ஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்த மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்போ மேலே போக போகுது. அப்போ ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்காக மார்க்கெட் வந்து மேலே வரப்போகுது. 102.20 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே உடைப்பான், ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த டாப்பில் தான் நமக்கு செல் பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ஃப்ளேஷன் ரேட் வர வரைக்கும் DXY வந்து கொஞ்சம் அப்சைடில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிள். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இல்லைன்னா கூட கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து மேலே போகிறான் அண்ட் தென் ஒன்லி கீழே மார்க்கெட் வரும். ஸோ இப்படி வந்து தென் ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க மார்க்கெட்டை. இது இங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகும்போது மார்க்கெட் இது டபுள் மல்டி சப்போர்ட், அதனால ப்ரைஸ் வந்து பெருசாக மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இங்கே போயிட்டு ஹாஃப் அ வேலைக்கு இது மார்க்கெட் திரும்பினாலும் ஒரு பையிங் சான்சஸ் இருக்கும். பட் அதுக்கு அதை விட கீழே வந்து ஒரு முறை மார்க்கெட் இந்த லோஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து வீக்கில் காட்டின அந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் பெருசாக பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் EURUSD. ஸோ EURUSD பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த டாப்பை உடச்சிட்டான். இப்போ கரெக்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வரான். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ஈரோக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் வியாழக்கிழமை இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். கண்டிப்பாக இந்த முறையும் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஈரோ வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர் டேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கீழே உடைச்சி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதை விட இன்னும் டீப்பராக இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் எப்படி இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு சேனல் போடலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி சேனல் போடலாம். ஸோ இந்த ப்ரைஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ வரக்கூடிய இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த லைன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு ப்ரைஸ் இங்கே வரும்போது ஏதாவது சப்போர்ட் கிடைச்சி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற லைனே தவிர இங்கே இருக்கிற லைன் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். ஸோ டாப் லைன் தான் நமக்கு இம்பார்ட்டண்டான லைன். பாட்டம் லைன் ஜஸ்ட் மார்க்கெட் எங்கெல்லாம் ஒரு இடத்துல சின்னதாக சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற க்ளூ கொடுக்குற லைன் தான். ஸோ இந்த லைன் எனி டைம் உடைந்து மார்க்கெட் கீழவும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்தால் திருப்பி இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த லைன் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாப் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் பை ஆகும். பிரேக் ஆகுமா அப்படின்னா ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும், மல்டி டாப்ஸ் ஃபார்மேஷன். அதுக்கு நேராக தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ ப்ரைஸ் வந்து கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்விங் லைக் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி பார்த்தோம்னா கூட நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆகி இப்போ கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ EURUSD பொறுத்த வரைக்கும் இந்த வீக் என்னதான் US வீக்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்பொழுது ஈரோ வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் USD. ஸோ பவுண்ட் USD பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமை பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கிறான் ப்ரைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அவ்வளோ கிளியர் செட்டப் இல்லை. ஸோ நமக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகணும். ஓகே, இந்த சப்போர்ட் லெவல்ஸாக மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டு பிரேக் பண்ணி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஆவரேஜாக ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் இந்த மார்க்கெட் எங்கே வரும்போது நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்விங்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண காரணத்தினால கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் அதை விட கீழே இறங்கி வரும் மார்க்கெட். இருந்தாலும் மினிமம் இந்த ஜோனுக்குள்ளே வரும் பொழுது தான் திருப்பி இது வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ட்ராப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1.3000
1.3000 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தட் இப்போதைக்கு செல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். செட்டப் சரியா இல்லை அப்படின்னாலும் நம்ம செல் ஃபோக்கஸ் தான் இங்கே பண்ணணும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட், இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட், இது ஒரு ஷோல்டராக இப்போ இருக்குது. ப்ரைஸ் பிரேக் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு கரெக்ஷன் ஆகும்போது இந்த மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருக்க போகுது. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கரன்சி இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் சொன்னது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு, தென் இப்போ ஒரு ஷோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் இதை வந்து நம்ம ஒரு சேனலாகவும் எடுத்து பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டாப்ல இருந்து இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ எடுத்தோன்னே என்ன பண்ண போகுது இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரைஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். கண்டிப்பாக இந்த லைன் பிரேக் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதனால் மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரைஸ் ஆனால் பைன்னு நினைக்க வேணாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை போய் மார்க்கெட் மீட் பண்ணும்போது திருப்பி இன்னும் ஒரு 1 more ஃபால் மார்க்கெட்டில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். செல் கிடைச்சால் செல் எடுக்கலாம், பையை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான், மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு 4 hour பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இங்கே வந்து இல்லை. ஓகே, பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த லோவும் பிரேக் ஆகிடுக்கு. ஸோ தட் நமக்கு மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா லைட்டாக மேலே போயிட்டு ப்ரைஸ் கீழே இறங்கும். ஸோ மேலே ஏறும் பொழுது செல் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கிறது பெஸ்ட் சான்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் இந்த லோ கிடையாது, இது வரைக்குமே மார்க்கெட்டுடைய ஸ்விங் லோ தான். ஸோ பட் நம்ம இந்த லோ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லோ வரைக்கும் ப்ரைஸ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பைக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தென் மேலே ஏறிட்டு இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் உடச்சி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகும். ஸோ கேடோடைய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேடோடைய ஸ்பீச் இருக்குது. ஓகே, பிஃபோர் மார்க்கெட் ஸ்பீச் இருக்குது. இது கேடை இம்பேக்ட் பண்ணும். அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த லைன் நம்ம உடஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த சப்போர்ட் லைன். ஸோ இந்த லைனுக்கு போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இறங்கி இங்கே போயிட்டு இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் பை போகலாமா அப்படின்னா கீழே இறங்கும் பொழுது அரௌண்ட் திஸ் ஏரியா கிடச்சிச்சின்னா நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஒரு 1 or 2 days மார்க்கெட் புல்லிஷ் ஷேரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து இது கரெக்ஷன் தான். ட்ரெண்டு வந்து கிளியரான பை. ஓகேங்களா, இது வந்து கிளியரான பை. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குன்னா கரெக்ஷனில் வந்த மார்க்கெட் கீழே சப்போர்ட் லெவலில் இருக்குது. அப் டு இந்த பாட்டம்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸில் எது வேணாலும் எடுக்கலாம். பட் நியராகவே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 140 கிட்ட ஒரு சப்போர்ட் லெவல் இப்போ இருக்குது. ஸோ ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் அந்தளவு ப்ரைஸ் வந்து கீழே புஷ் பண்ணால் கூட ஜப்பானுடைய ஜிடிபி மண்டே மார்க்கெட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கீழே உடைந்தாலும் ப்ரைஸ் பை ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரைஸ் கீழே உடைச்சிட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கேருந்து மெதுவாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே 150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பை இல்லை, பை ஆக்டிவேட் ஆகணும், பிரேக் ஆகி தான் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல செல்லிங் நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் அவ்வளோ ஃபோர்ஸ் செல்லிங்காக நடக்கல. கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரும் பொழுது ப்ரைஸ் திருப்பி ஒரு ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் ஜப்பானில். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் பைக்கு டேர்ன் ஆகலை. ஸோ இப்படி ப்ரைஸ் மண்டே மார்க்கெட்டில் ஏறினா கூட திருப்பி இறங்கி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போக சான்சஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஒரு பை சான்ஸ் மார்க்கெட்டில் கொடுக்கும். இல்லைன்னா செஃப் கரன்சி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னமும் செல் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ
எப்பெல்லாம் யூஎஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் போகிறான், இப்போ ஒரு 102.20க்கு டாலர் இண்டெக்ஸ் போகும்பொழுது இவன் எங்கே ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஏதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருந்தானா தாராளமாக இந்த மார்க்கெட்டை செல் ட்ரை பண்ணுங்க. செஃப் கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் தென் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கில் பார்க்கலாம். வீக்கில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் வந்து இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதே இடத்துல தான் ப்ரைஸ் நிற்குது. லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு 2 நியூட்ரலைஸ் கேண்டில் மாதிரி இருந்தது. இந்த வீக் நமக்கு நடந்த மார்க்கெட்டும் அவ்வளோ பெரிய லெவலில் ப்ரைஸ் வந்து கீழையும் மேலேயும் மூவ் ஆகலை. இது ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக காத்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஹை அண்ட் லோக்கில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரைடே கொடுத்த நான் ஃபார்ம் பேரோடைய வீடியோவில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் கண்டிப்பாக லைட்டாக பிரேக் பண்ணி ஹை போயிட்டு செல் தான் ஆக போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் செல் தான் ஆகிடுக்கு. ஸோ இப்போ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஆல்ரெடி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்க்கெட் வந்து மல்டியாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்குள்ளே தான் இது மாட்டிகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே ட்ரெண்டிங் ஆகவும் முடியல, மார்க்கெட்னால ட்ரெண்டிங் ஆகவும் முடியல. ஸோ ஒருவேளை வரக்கூடிய மார்க்கெட் இப்படி கீழே உடைச்சிட்டு நிற்க முடியாமல் மேலே போகலாம். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தான் ஆக்சுவலாக. ஸோ ப்ரைஸ் திருப்பி இங்கே வரும் பொழுது இன்னொரு ஒன் மோர் புஷ் கொடுத்தா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பெரிய ட்ரெண்ட் செல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் இன்னும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ ப்ரைஸ் ஒரு வேளை எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரேஞ்ச் மோடுக்குள்ளே இருக்கிறனால மண்டே மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போனால் அரௌண்ட் 510 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். ஒரு 510 கிட்ட அதுக்கு ப்ளஸ் வரும் பொழுது மார்க்கெட்டில் செல் கிடைத்தால் செல் எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் வச்சு. ஓகே, அங்கே என்ன எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எடுத்தால் இதோடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2460 இது கிடைக்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் அதிகமாக இருக்கும். கீழே வந்து ஒரு 50க்குள்ளே வரும். ஓகேங்களா, 2460லேருந்து 50 வரைக்கும் டார்கெட் வர்றதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது டார்கெட் அப்படிங்கிறது 2410லேருந்து 2400 வரைக்கும் டார்கெட் ஆகும். ஸோ இந்த செல் ஆக்டிவேட் ஆனால் நம்ம இங்கே ஒரு 50 to 100 பிப்ஸ் வரைக்கும் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பை ட்ரெண்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்கறது பியூர் கரெக்ஷன் மார்க்கெட் மட்டும்தான். பெரிய டார்கெட் வராது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வரும் பொழுதே மேக்சிமம் லாட்ஸை புக் பண்ணிட்டு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, மண்டே மார்க்கெட்ல கண்டிப்பாக எப்படி ரைஸ் ஆகணும், லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன அதே ஸ்டோரி தான். ப்ரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் ஒரு 4 hour சார்ட் காட்டுறேன். லாஸ்ட் வீக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கணும். அதே மாதிரி இங்கேயும் மார்க்கெட் மேலே ஏறிட்டு கீழே இறங்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மல்டி டாப்ஸை போய் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி காட்டும். பட் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஷேடோவில் வந்துட்டு கூட திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். இந்த லைஃப் டைம் ஹையை கண்டிப்பாக பிரேக் பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக வரும் அப்கமிங் வீக்ஸில். ஒரு 10 daysல கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. 100% பிரேக் ஆகுமா அப்படின்னு தெரியல, பிரேக் பண்ணும். அப்போ பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி லெவல்ஸ் மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய லெவல் 2560லேருந்து 70 இருக்கும். பட் இந்த லெவலையும் தாண்டி 2610லேருந்து 2620 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் டாப்ஸ் போக வாய்ப்பு இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். இது லைஃப் டைம் ஹையில் வரலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும், லூஸ் ஆகும். ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அடுத்த வரக்கூடிய மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சோடைய
இந்த ரேஞ்ச் போட்டதுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் பை எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 460 வந்துட்டு கூட மார்க்கெட் பை ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ஷார்ட் செல்லிங் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை டக்குன்னு ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு நியூஸில் லைட்டாக மட்டும் இந்த ஹையை ஸ்பைக் பண்ணியிருக்கான், இந்த ஹையை வந்து உடைக்கிறான். ஓகேங்களா? அந்த 530க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு உடனடியாக ரிவர்ஸ் ஆனாலும் இந்த டாப்பில் செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா வந்து டேட்டா பேஸ் பண்ணி நகர்ந்துதா அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம். இது ஆல்ரெடி நம்ம பேசினது தான். ஒரு லைஃப் டைம் ஹை அப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அதே மாதிரி இப்போயும் லைஃப் டைம் இல்லை ரெசிஸ்டன்ஸில் இருந்தனால இந்த மார்க்கெட் வந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் மட்டும்தான். ட்ரெண்டிங் செல் அப்படிங்கிறது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ட்ரெண்டிங் செல் வரும்பொழுது அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களுடைய டெலகிராம் சேனல் உடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீக் அப்டேட் நிறையா வரும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக் பொறுத்த வரைக்கும் இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இப்போ பிரேக் ஆகிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் இந்த ட்ரையாங்கிள்லாம் மார்க்கெட்டில் பிரேக் ஆகி தான் நிற்குது. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து அப்கமிங் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மல்டி சப்போர்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனி ஒரு 1 hour அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரேம்ஸில் வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் ஏதாவது இந்த டாப்ஸ் ஏதாவது பிரேக் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கேருந்து ஒரு ஷார்ட் பையிங் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஷார்ட் பையிங் இங்கே கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. கண்டிப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் செல் மோடுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டா அதோடைய லீஸ்ட் சப்போர்ட் லெவலில் இருக்கான். அது உடைக்கும் போது இன்னும் ஹெவியாக ஆயில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு 72 வரைக்கும் ஒரு மினிமம் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு திருப்பி இங்கே கீழே வரும். வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் எடுத்துட்டா மார்க்கெட் மேலே போகும். இல்லை அப்படின்னா திருப்பி இந்த மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்கும். ஆயில் பொறுத்த வரைக்கும் பையிங் ட்ரை ஆகுது, ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. நல்ல ஒரு செட்டப் இருந்தால் மட்டும் இதில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் அப்படின்னு எடுக்கும்போது மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. நல்ல ஒரு பேர் ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிடுது. ஸோ ஒரு 4 hour பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட்டில் லைட்டாக ஒரு அப்சைட் போகும்பொழுது நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுமானா வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே மார்க்கெட் திருப்பி என்ன ஆகிடும் அப்படின்னா கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ டவுன் சைடில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற ட்ரெண்டிங் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் இங்கே எடுத்து இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம். மார்க்கெட்டில் இப்போ செல் ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. எனி பிரேக் அவுட் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல் இந்த வந்து சேனலாகவும் வரையலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலாகவும் நம்ம வரையலாம். ஸோ ப்ரைஸ் கீழே வந்தால் கூட திருப்பி இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாப் பிரேக் ஆகும்போது தான் பை ஆகும். இல்லை அப்படின்னா சில்வர் இன்னும் கொஞ்சம் கீழே வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவராலாக சில்வர் அண்ட் கோல்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு கோல்டு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க. அப்கமிங்கில் கோல்டு வந்து செல் ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோடைய செல்லிங் பாயிண்ட் நிறையா இருக்கும், சில்வருடைய செல்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்கமிங்னா மிடில் ஆஃப் தி வீக் ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். பை ஆகும்போது கோல்டுடைய பை நல்லா அக்ரெசிவாக இருக்கும், சில்வருடைய பை கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம லைவ் டிஸ்கஷனில் அப்டேட் பண்ணுவோம், பார்க்கலாம். ஸோ எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.